கடவுளே என் கடவுளே, எனது அன்பரே, என் இதயத்தின் ஆவலி. அரசரும் எல்லாம் அறிந்தவரும் விவேகியும் அவரே. இதோ நித்தியமெனும் விருட்சத்தின் சிறு கிளைகளின் மீதமர்ந்து விண்ணுலக இரா பாடி தெய்வீக இனிய கீதங்கள் எழுப்பி உண்மையானவர்களுக்கு இறைவனின் அருகாமை எனும் நற்செய்தியினை பிரகடனம் செய்து தெய்வீக ஒருமைத்தன்மையின் நம்பிக்கையாளர்களை தாராள குணமுடையோனின் முன்னிலை எனும் அரசவையின் பால் அழைத்து பற்றறுத்தோருக்கு இறைவனால் அரசனால் ஒளிமயமானவரினால் ஒப்பற்றவரினால் வெளிப்படுத்தப்பட்ட செய்தியினை அறிவித்து அன்பர்களை புனித தன்மை எனும் பீடத்தின் பால் இப்பிரகாசமிகு அழகின் பால் வழிநடத்தி செல்கின்றது. மெய்யாகவே எவர் மூலமாக தவறிலிருந்து உண்மை பிரித்தறியப்படுகின்றதோ, ஒவ்வொரு கட்டளையின் விவேகமும் சோதிக்கப்படுகின்றதோ, அவரே எல்லா தூதர்களின் நூல்களிலும் முன் கூறப்பட்டுள்ள இவ்வதிபெரும் அழகானவர். மெய்யாகவே அவரே உயரிய சக்திமிக்க மகத்தான இறைவனின் கனிகளை கொண்டு வரும் உயிர் விருட்சம். அகமதுவே மெய்யாகவே அவரே கடவுள் என்பதற்கும் அரசரும் பாதுகாப்பாளரும் ஒப்பற்றவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய அவரை தவிர கடவுள் வேறிலர் என்பதற்கும் நீ சாட்சியம் அளிப்பாயாக. மேலும் எவரது கட்டளைகளுக்கு நாம் எல்லோரும் அடிபணிகின்றோமோ அவர் அலி என்ற பெயருடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அவர் உண்மையாகவே இறைவனிடமிருந்து வந்தவராவார். கூறுவீராக, மனிதர்களே விவேகியும் ஒளிமயமானவருமான அவரால் பாயானில் கொடுக்கப்பட்டுள்ள இறைவனின் விதிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உண்மையாகவே அவர்தான் தூதருக்கெல்லாம் மன்னர். மெய்யாகவே நீ இதனை அறிந்திடுவாயாயின் அவரது நூலே நூல்களுக்கெல்லாம் தாய் நூலாகும். அவ்வாறுதான் இவ்விராப்பாடி இச்சிறையிலிருந்து அவரின் அழைப்பை விடுக்கின்றது. அவர் இத்தெளிவான செய்தியினை வழங்க வேண்டியதுதான். யாரொருவர் விரும்பாதாரோ அவர் இவ்வறிவுரையிலிருந்து அப்பால் திரும்பட்டும். விரும்பியவர் அவரது பிரபுவின் பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுக்கட்டும். மனிதர்களே, இவ்வசனங்களை நிராகரித்தீர் என்றால் எவ்வித ஆதாரத்தை கொண்டு நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்? அதனை காமியுங்கள் போலி கூட்டத்தினரே. இல்லை, எவரது கைகளில் எனது ஆன்மா இருக்கின்றதோ அவர் மேல் ஆணை, அவர்களால் முடியாதது ஒருவர் மற்றொருவருக்கு உதவும் பொருட்டு ஒன்று சேர்ந்திடினும் இதனை அவர்கள் செய்யவே இயலாது. அகமதுவே, யாம் உன்முன் இல்லாத போது எமது அருட்கொடைகளை மறந்து விடாதே. உமது நாள்களில் எமது நாள்களையும் இத்தூரச் சிறையினில் எமது துன்பங்களையும் நாடு கடத்தலையும் நினைவுபடுத்திக் கொள். எமதன்பில் உறுதியாயிரு. எதிரிகளின் வாள்கள் உன்மீது மலை போல் தாக்குதலை சொரிந்த போதும், விண்ணுலகமும் மண்ணுலகமும் உன்னை எதிர்க்க எழுந்த போதும் என்பால் உறுதியாயிருப்பாயாக. அதனால் உனது உள்ளம் தடுமாறாது இருக்கக்கூடும். எனது பகைவர்களுக்கு ஒரு தீச்சுடராகவும் எனது அன்பர்களுக்கு ஒரு நித்திய ஜீவநதியாகவும் இருப்பாயாக. ஐயுறுவோரில் ஒருவனாகி விடாதே. எம்வழியில் உமக்கு துன்பங்கள் நேரினும் என் பொருட்டு தாழ்வுவரின் கலக்கமுறாதே. இறைவனில் உமது முன்னோர்களின் பிரபுவில் நம்பிக்கை வைப்பாயாக. ஏனெனில் மனிதர்கள் தங்களின் சொந்த கண்களை கொண்டு கடவுளை கண்ணுறும் தன்மையும்
தங்களின் சொந்த செவிகளைக் கொண்டு அவரின் கீதங்களை கேட்கும் தன்மையையும் இழந்து மாயையெனும் பாதையில் அலைந்து கொண்டிருக்கின்றனர். நீ அவர்களை கண்ணுறுவது போன்றே யாமும் அவர்களை கண்ணுற்றோம். அவ்வாறுதான் அவர்களின் மூட நம்பிக்கைகள் அவர்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் இடையே திரைகளாகி அவர்களை மேன்மையான உயரிய இறைவனின் வழியில் செல்லவிடாமல் தடுத்து விட்டுள்ளன. மெய்யாகவே இவ்வுலகிலிருந்து அப்பால் திரும்பிடும் ஒருவன் கடந்த கால தூதர்களிடமிருந்து அப்பால் திரும்பி நித்திய முதல் நித்தியம் வரை இறைவன் பால் கர்வம் காட்டுபவன் என்பதை நீ உன்னுள் உறுதியாக நம்புவாயாக. அகமதுவே, இந்நிருபத்தை நன்கு கற்பாயாக. உமது நாள்களில் அதனை ஓதுவாயாக. அதிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ளாதே. ஏனெனில் மெய்யாகவே அதனை ஓதிடும் ஒருவருக்கு இறைவன் 100 உயிர் தியாகிகளுக்கான சன்மானத்தையும் 2 உலகங்களின் சேவையையும் நியமித்துள்ளார். அதனால் நீயும் எம்மிடம் நன்றியுடையோரில் ஒருவனாக இருக்கக்கூடும் என்பதற்காக இவ்வருள் பாலிப்புகளை யாம் உன்மீது எம்மிடம் இருந்து ஓர் அருட்கொடையாகவும் உனக்கு எமது முன்னிலையில் இருந்து ஒரு கருணையாகவும் வழங்கியுள்ளோம். இறைவன் சாட்சியாக துன்பத்திலோ துக்கத்திலோ அவதியுறும் ஒருவன் பூரண உண்மை உள்ளத்துடன் இந்நிருபத்தை வாசிப்பானாயின் கடவுள் அவனது துயரை போக்கி இடர்களை களைந்து இன்னல்களையும் அகற்றுவார். மெய்யாகவே அவரே கருணையாளர், இரக்க குணமுடையவர். உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இறைவனுக்கே போற்றுதல் உரியதாகுக.